வெல்கம் டு குட் ரிவ்யூ. என்னடா நேற்று குட்டி ரிவ்யூ போடலின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஃபைனல் ரிவ்யூ இருந்துச்சு, அதனால் மேட்ச் பார்க்க முடியல. ஓகே, இன்னைக்கு எல்எஸ்ஜி vs டிசி மேட்ச் பார்ப்போம். டாஸ் வின் பண்ண டிசி ஈஸியான டிசிஷன், நாங்கள் பவுலிங் போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஓப்பனிங்கில் ஒரு சாக் பண்ட் அண்ட் மார்ஸ் ஓப்பனிங் வந்தாங்க. சாக் கொடுத்த பண்ட் டொக்கு வச்சுட்டு இருந்தார். டொக்காடா வச்சுட்டு இருக்க, உனக்கு லக் இல்லைன்னு நான் ஸ்ட்ரைக்கில் ரன் அவுட். மார்ஸ் டப்பு டுப்புன்னு 4-6 ஒரு 2 அடிக்க மார்க்ரம் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அப்புறம் வந்த பதோனி டெக் டேஞ்சரஸ் பூரன் ஒரு கிளிம்ஸ் காமிக்கிறதுக்குள்ள இங்கிட்டி டிப்பிங் ஸ்லோயர் பாலை போட்டு தூக்கிட்டாரு. அப்புறம் வந்த சமத் ஒரு நல்ல ஃபைட்டிங் நாக்காடி 142 ரன்ஸ் டிசிக்கு டார்கெட்டாக கொடுத்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் போர்டு வரக்குள்ள ஸ்கோரரை ட்ரபிள் பண்ணாமல் போயிட்டாரு கேஎல்ஆர். அப்புறம் ராணா 10 நிசங்கா சொக்க ரன்களில் போக அக்சர் வந்த பாலே அவுட். இப்போ டிசி இன் டீப் ட்ரபிள். 26 for 4 டிசி வின் பண்ணணும்னா நல்ல பார்ட்னர்ஷிப் வேணும். ஏன்னா டார்கெட் சின்னது. அதுக்கு ரிஸ்வி ஸ்டப்ஸ் 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு வின் பண்ண வச்சுட்டாங்க டிசியை. இன்னைக்கு ஏப்ரல் 2 வெரி ஸ்பெஷல் நாள். அது எந்த நாள்னா தோனி ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல். இந்தியா லிஃப்டிங் த வேர்ல்ட் கப் ஆஃப்டர் 28 years. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.